ஆமா, நானும் பாண்டவர்களும் வனவாசம் போற இடத்துல தானே ஸ்டாப் பண்ணோம். இப்ப கண்டினியூ பண்ணலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். வனவாசம் போகும்போது எந்த ஒரு ஆபரணமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரியோதனன் சொல்லிட்டதுனால வெறும் காவியாடையும் பூக்களால இருக்கிற மாலையும் கம்மலும் போட்டு காமேகங்கிற காட்டுக்குள்ள வந்தோம். எங்க கூடயே நிறைய நாட்டு மக்களும் கூட வந்தாங்க. அந்த காட்டை கிருமாத்துங்கிறவன் ஆட்டுட்டு வந்துட்டு இருந்தான். அவனுக்கு சத்திரியர்கள்னாலே பிடிக்காது. நாங்க உள்ள வந்த உடனே பீமனோட சண்டை வந்துடுச்சு. ஏற்கனவே வெறியில இருந்த பீமன் இப்போ கிருமாடாவை ஜஸ்ட் கொல்ல போற நேரத்துல நான் போய் தடுத்துட்டேன். எங்களோட நிலைமைய சொல்லவும் எங்களுக்கு அங்க தங்க இடம் கொடுத்தான். இப்போ இருக்க இடம் கிடைச்சிருச்சு. இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்னு யோசிச்சு யுதிஷ்டர் சூரிய பகவானை வேண்டினாரு. அப்போ சூரிய பகவான் அமுது சுரபிங்கிற ஒரு பாத்திரத்தை கையில கொடுத்தாங்க. அது எப்படின்னா எவ்வளவு வேணா என்ன வேணா சமைக்கலாம். அந்த பாத்திரத்துல வந்துட்டே இருக்கும். ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் கடைசியா சாப்பிட்ற வரை தான் அதுல ஃபுட்டு வரும். நான் சாப்பிட்டுட்டேன்னா அதுல ஃபுட்டு வராது. இதுல என்ன ட்விஸ்ட்ன்னு கேக்குறீங்களா? இப்ப சொல்றேன் கேளுங்க. சாப்பாட்டுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. யார் வேணா எப்ப வேணா வந்து விருந்து சாப்பிட்டு போகலாம். நாங்க ஃபுல் டே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா நான் ஒரு பருக்கு அரிசி கூட சாப்பிட முடியாது. அதுதான் நான் சாப்பிட்ட உடனே ஃபுட் டெலிவரி ஸ்டாப் ஆயிடும்ல. ஸோ சாயங்காலம் வரையும் நான் ஒண்ணுமே சாப்பிட முடியாது. சாயங்காலம் நான் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிருவேன். பிரச்சனையே இல்லாம போக விட்டுருமா விதி? வந்துச்சு பாருங்க இந்த சாப்பாட்டு விஷயத்துல ஒரு பிரச்சனை. என்னன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்க அடுத்த எபிசோடுக்கு. தேங்க்யூ.